என்ஜே சன்ரைஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட தோழர் தாமரை இணைஞ்சிருக்காங்க. எப்போதும் போல புதிய தகவல்களோடு இன்னைக்கு நாம நிறைய செய்திகளை பேச இருக்கிறோம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நலமா இருக்கிறேன். முதல்ல வந்து மண்டேலா இன்டர்நேஷனல் டே ஆஃப் மண்டேலா அப்படின்றத வந்து ரொம்ப பிரபலமா ஜூலை 18 அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நிறைய இணையத்துல கூட அதை நான் பார்க்க நேர்ந்தது. ம்ஹும். அத பற்றின செய்திகள். ஏன்னா மண்டேலாவை பத்தி நமக்கு தெரியும். நெல்சன் தெரியும். மண்டேலா தென்னாப்பிரிக்காவுடைய நிறவெறியை எதிர்த்து போராடியவர். 27 ஆண்டுகள் சிறை தண்டனையில் அதுக்காக அனுபவித்தவர். யாருமே அவ்வளோ ஒரு நீண்ட காலம் சிறையில இருந்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அஹ் அமைதியான முறையில போராடி அதற்காக சிறையில் 27 ஆண்டுகள் இருந்து பிறகு 90கள்ல தான் வெளிவராரு. 1990ல அவரு ரிலீஸ் பண்ணாங்க. 94ல அவர் வந்து தென்னாப்பிரிக்காவோட பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமா. அவரை பத்தி உங்களுக்கு நீங்கள் வியந்த செய்தி. ஏன்னா அவர் வந்து ஒரு உலகம் அறிந்த மிகப்பெரிய தலைவர் இல்லையா? அவர் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்தது தென்னாப்பிரிக்கால வந்து இது சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட், அப்புறம் இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அந்த பீக் லெவல அது அடையும் போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சின்ன பொண்ணா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஐ திங்க் நான் மிடில் ஸ்கூல்ல இருந்தேன் நான் அப்போ. சோ அது நான் பேப்பர்ல படிக்கிறது, அப்புறம் நியூஸ்ல அதை பத்தி ரொம்ப அதிகமா பேசுவாங்க. அப்படிதான் எனக்கு வந்து திரு நெல்சன் மண்டேலா அவர்களை பத்தி தெரியும். அபார்த்தைட்னா என்ன, அதை பத்திலாம் நான் வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டது அந்த சமயத்துலதான். அப்போ அதாவது காந்திய வழியில் அல்லது நான் வயலன்ஸ்ல போராடி 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 கிட்டத்தட்ட ஒரு 30கள் கிட்ட அவர் வந்து ஒரு 18ல பிறந்திருக்காரு. 1918ல பிறந்து அவர் வந்து ஒரு ராயல், அதாவது சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அந்த இனக்குழுக்களில் ஒரு ராயலான ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அப்படி அந்த இதுலதான் அவர் வளர்ந்தாரு. சோ அதனால ரொம்ப ஒரு பலமான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிபெண்ட் ஸ்ட்ராங் பீப்புள் வந்து பார்த்து பார்த்து வளர்ந்து அந்த அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரீக் அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. அப்புறம் அதாவது அவர் படிச்ச காலேஜ்ல வந்து அவர் மட்டும்தான் ஒரே ஒரு கருப்பினத்தவர். மற்ற எல்லாருமே வந்து வெள்ளை இனத்தவர். எங்க குடும்பத்துல வந்து நான் தான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கே படிக்க நடிச்சேன். ஆமா அவ்வளவு பெரிய அரச குடும்ப வழியில வந்தவங்கல்ல படிப்பறிவு என்பது ஆமா இல்லை அப்படின்றதே வியப்பா இருந்தது. இவருதான் முதல்ல படிக்க போறாரு. அதே ஆமா. அதுக்கப்புறம் அதேதான். அவருக்கு வழக்கறிஞர் கூட இல்லைங்களா? ஆமா, வழக்கறிஞர். அவர் வந்து லாயரா நீங்க வந்திருக்காரு. உலக வரலாற்றுல படிக்கும்போது நிறைய வழக்கறிஞர்கள் தான் சமூகத்துக்காக வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. காந்தியுமே வழக்கறிஞர் தான். ஆமா ஆமா. அது வந்து அந்த ஆமா, வழக்கறிஞர்களுக்கும் சமூக போராட்டங்களுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து இன்னும் ஆழமா கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கிறது, அதெல்லாம் படிக்கும் போது இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் ஜாஸ்தி ஆகும்போது அந்த அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல். ஆமா, அம்பேத்கர் அவர்களும் வந்து பேரிஸ்டர் கரெஸ்டர். படிக்க ஆமா, போயிட்டு எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இந்தியால வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததுன்னு கூட சொல்றாங்க. வெளியில போய் அவர் நிறைய இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த மக்களுக்காக போராடணும் அப்படின்ற அந்த நிலையில இருந்தாரு அப்படின்னு. அதே அம்பேத்கர் அவர்கள், காந்தி, நேரு, கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த காலகட்டத்துல லாயர்ஸா தான் இருந்திருக்காங்க. கரெக்ட். இன்னைக்கு நாம வந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து பாக்குறோம். நம்ம நிகழ்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் தான். வந்து வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு தான் முழுசா இயக்க பணிக்கு பெரியார் வந்து வரணும்னு போது வராரு. அந்த மாதிரி நிகழ்காலத்திலயும் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. காரணங்கள் நிறைய இருந்தவர்கள் அந்த சமூக போராட்டத்தோடு தங்களை இணைச்சுக்கிறாங்க. அந்த வகையில நெல்சன் மண்டேலா அவர்களும் அந்த வகையில தான் வராரு அப்படின்னும் போது இன்னும் கூட ஆழ்ந்து நம்ம அவருடைய வரலாற்றை படிக்கிறோம். அதாவது 1961ல வந்து அவரோட மனசுல வந்து ஒரு சின்ன மாற்றம் வருது. ஆயுத போராட்டத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த ராணுவ தளங்கள், அப்புறம் வெள்ளையின அரசாங்க இது அரசாங்கத்தை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்துவது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. 63ல கைது செய்யப்பட்டு, அதாவது ரெவல்யூஷன், அதை புரட்சி செய்ய முயற்சி செஞ்சாருன்னு சொல்லிட்டு சிறையில போடுறாங்க. 27 வருடங்கள் அவர் சிறையில இருந்திருக்காரு.
அதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 வருடங்கள் வந்து அவ்வளவு போராட்டம் அவருக்கு வந்து அவரோட இதுல ஒரு பொது வாழ்க்கையில அவருக்கு இருந்தது. ஏன்னா அந்த நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப அந்த ஒரு படி நகர்ந்தா 10 படி பின்னாடி போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நெகோசியேஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 4 ஆண்டுகள் வந்து அந்த நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு இது அவர் வந்து மிகவும் பெரிதாக அவர் வந்து எடுத்தது என்னன்னா, ட்ரூத், அதாவது உண்மை அறிதல் மட்டும் இல்ல, ரீகன்சிலியேஷன், அதாவது என்ன சொல்றது, இந்த அமைதி, அந்த சமூக அமைதியை நோக்கி, அதாவது என்ன சொல்றது, அவங்க என்ன அப்ரஸ் பண்ணாங்க, அதனால நான் இவங்களை அப்ரஸ் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பழிக்கு பழி வாங்கும் அந்த கோபம், பல என்ன சொல்றது நூற்றாண்டு கோபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோபங்கள்லாம் அந்த சமுதாயத்துல இருந்தாலுமே, பெரும்பான்மை கருப்பினத்தினரிடம் இருந்தாலுமே கூட அதை வந்து ரிகன்சிலியேஷன் ஆஃப் போத் ரேசஸ் அதை நோக்கியும் அவர் நகர்ந்தாரு. கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து இவங்களை வந்து நான் பழி வாங்க போறேன், இவங்களை வந்து நான் இது பண்ண போறேன் அப்படின்னு. இதுல வந்து எனக்கு பெரியார் அவர்களை தான் எனக்கு வந்து தந்தை பெரியார் தான் எனக்கு ஞாபகம் வராரு நெல்சன் மண்டேலா அவர் நினைக்கும் போது. ஏன்னா பெரியாரும் அப்படிதான், அவர் வந்து ஒரு குரூப்பை அழிக்கணும் அப்படின்னு அவர் என்னைக்குமே சொன்னது கிடையாது. அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து மேல வரணும், இவங்களோடது எடுக்க போறேன்னு சொல்லல, இவங்களுக்கும் நீங்க வந்து வாய்ப்பு கொடுங்க, அவங்களும் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் அவர் சொன்னார். சோ அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வருது திரும்ப நெல்சன் மண்டேலா அவர் நினைக்கும் போது. அவர்கள் எனக்கு இன்னும் நினைவிருக்கு. ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்த ஆண்டு வந்து 2013 நவம்பர் கடைசி தான் வரேன். அப்ப வந்துதான் டிசம்பர் வந்து இறக்குறாரு 2013. ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை பத்தி இன்னைக்கு நாம சில தகவல்கள் வந்து நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டோம். அடுத்தது மலாலா. அதாவது மண்டேலாவை பத்தி படிக்கும்போது எந்த அளவுக்கு வியப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கான ஒரு வியப்புக்குரிய ஒரு பெண். அதாவது அவங்களுடைய போராட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறுமியா இருக்கும்போது 11 வயதுல இருந்தே அவங்க ஒரு செயற்பாட்டாளரா இருக்கிறாங்க. பெண்களுடைய கல்விக்காக போராடுறாங்க. அதனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்களால் சுடப்படுகிறார். ஆமா, அப்பத்துல இருந்தா மலாலா அப்படின்னு யாரு அப்படின்னு பாக்குறோம். யாரு இந்த பொண்ணு, எதுக்கு இந்த பெண்ணை வந்து சின்ன பொண்ணை வந்து எதுக்கு சுடுறாங்கன்னு பார்க்கும்போதுதான் அவங்கள பத்தி நிறைய தெரியுது, அவங்கள பற்றின செய்திகள். அவங்க வந்துட்டு அவங்க 2012ஆம் ஆண்டு சுடப்பட்டாங்க இல்லையா. ஐ திங்க் ஒரு அவங்க அந்த சமயத்துல வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபைனல் கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ. ஆனா அவங்க பிளாக் பிபிசியோட இணைந்து ஒரு புனை பெயர்ல அவங்க பிளாக் எழுதுனது வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 7ஆம் வகுப்பு மாணவியா இருக்கும்போது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா எழுதியிருக்காங்க. 11 வயதுன்னு சொல்றாங்க, 6ஆம் வகுப்பு அவ்வளவுதான். யா சோ அதுலயே அவங்க, அதாவது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அவங்களோட பின்புலம் பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்வாட் வேலியில பிறந்து ஒரு கன்சர்வேட்டிவ் சூழ்நிலையில வளர்ந்தாலுமே அவங்க அப்பா வந்து பெண்களுக்கான பல கல்வி நிலையங்களை நடத்தி அதன் மூலமா பெண் கல்விக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவே கூட ரொம்ப அதுல இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. அதனால இவங்களும் அதுல வந்து அந்த அந்த என்ன சொல்றது, சின்ன வயசுல இருந்தே அந்த பேஷனோட இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அவங்க அதாவது அவங்கள சுட்ட பிறகு என்னாச்சுன்னா, பாகிஸ்தான்ல இருந்து அவங்கள லண்டனுக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்கள வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி எல்லாம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணாங்க. நான் அவங்கள ஞாபகம் அவங்க கேட்டப்ப சொன்னாங்க, அதாவது இந்த சுடப்பட்டவர்களை பத்தி அவங்க எதுவும், அதாவது சுட்டவர்களை பத்தி அவங்க பெருசா எதுவும் என்ன சொல்றது வயலண்ட் ரியாக்ஷனோ அல்லது கோபமான ரியாக்ஷனோ கொடுக்கலனாலும் மிகப்பெரிய தவறை அவர் செய்திருக்காரு. அதாவது அந்த என்னை சுட்டதன் மூலமா என்னை இன்னுமே பெரிய போராளியாவும் ஆக்டிவிஸ்டாவும் ஆக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு மீனிங்ல அவங்க சொல்லியிருக்காங்க. வெளியில தெரிஞ்சிருக்காது. லண்டன் போய் அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ அவங்கள பாதுகாத்து அவங்க இது பண்ணாங்க. ரொம்ப இளம் வயதுல ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவர் மலாலா. மண்டேலா நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுல வந்து இளம் வயது அப்படின்றது மலாலா, அதாவது முதல் பஷ்தூன், முதல் பாகிஸ்தானி, அப்புறம் முதல் அதாவது உலகத்துல இளம் வயதில் நோபல் பரிசு வாங்கியவர். நோபல் பரிசு வச்சிருக்கிறார்.
நம்ம மண்டேலாவ பத்தி பார்த்தோம். மலாலாவ பத்தி பார்த்தோம். அடுத்தது மெக்கானிக்கல் பென்சில்ஸ் அப்படின்றத வந்து திடீர்னு சும்மா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இணையத்துல இன்னைக்கு மெக்கானிக்கல் பென்சில் டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்ன மெக்கானிக்கல் பென்சில் டே? அதுக்கு எதுல வந்து ஒரு தனி நாள் கொண்டாடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது செய்திகள்? எனக்கு வந்து மெக்கானிக்கல் பென்சில் பத்தி அவ்வளவா எனக்கு, அதாவது அதோட ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் வந்து அதிகமா விரும்புறது வந்து மெக்கானிக்கல் பென்சில் தான். அந்த சாதாரண பென்சிலை விட எனக்கு மெக்கானிக்கல் பென்சில் தான் பிடிக்கும். சோ அதனால என்னோட என்னோட பணியிடத்திலேயே கூட எனக்காக தான் வந்து மெக்கானிக்கல் பென்சில் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் எங்கெங்கெல்லாம் பென்சில் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் நான் மெக்கானிக்கல் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதோட இது ஈஸினஸ். நான் வந்து எழுதும் போது ரொம்ப அழுத்தி எழுத மாட்டேன். சோ அந்த மெக்கானிக்கல் பென்சில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பேனா, ஒரு நல்ல ஸ்மூத்தான ஜெல் பென்ல எழுதுற மாதிரியே எனக்கு வந்து தோணும் அந்த மெக்கானிக்கல் பென்சில்ல எழுதும் போது. மத்தபடி எனக்கு நான் அதை பத்தி ரொம்ப யோசிச்சதே கிடையாது. அதுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா 1800கள்ல வந்து அதுக்கு பேட்டன்ட் வாங்குறாங்க, முதல் மெக்கானிக்கல் பென்சில் அப்படின்றதுக்கு. ஓகே. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இந்த மற்ற அந்த மர பென்சில வந்து நம்ம சீவிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆமா. தொல்லை வந்து இதுல இல்ல. நீங்க வந்து அதற்கான லெட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த பென் மாதிரி இருக்கிற மெக்கானிக்கல் பென்சிலை விட அந்த லெட் எடுத்துட்டு எடுத்துட்டு உள்ள போடுவோம்ல, அதுதான் நானும் யூஸ் பண்ணுவேன். ஆமா, அது ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்கூல்ல வந்து அது ஒரு பெரிய கிரேஸ், கலர் கலரா இருக்கும். அத வந்து யாரு ரொம்ப கலர்ஃபுல்லா நிறைய வச்சிருக்காங்கன்ற இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த சாதா பென்சிலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னமோ அது சீக்கிரம் தீந்து போயிடுற மாதிரி இருந்தது. அதுக்கு மறுபடியும் ரீஃபில் வாங்கணும்ன்றது அது எனக்கு கொஞ்சம் சிக்கலா இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் பென்சில் அப்படின்றது இன்னைக்கு நாம வந்து தினம் தினம் பயன்படுத்தக்கூடியது முக்கியமான ஒரு எழுதுகோல் அது. இன்னும் சொல்லணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு கூட 5ஆம் வகுப்பு வரை இன்னைக்கும் பென்சில்ல தான் எழுதிக்கிறாங்க. உலக அளவுல அதை தான் பாக்குறோம். ஒரு வரும்போதுதான் நீங்க பேனா, அதுவும் குறிப்பா அந்த கையெழுத்துக்கெல்லாம் வந்து பென்சில் தான். ஏன்னா அழிச்சிட்டு எழுதுறதுக்காக. எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது அதுல நீங்க வரையும் போது அதுக்கு நிறைய பென்சில் வந்துருச்சு வரையறதுக்கு. ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு விதமான பென்சில்ஸ். அந்த பென்சில் ஆர்ட் பார்க்கும்போது அதை நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். ஓ, பென்சிலை வச்சு இவ்வளவு அழகா வரைகிறாங்க, இத்தனை விதமான பென்சில்கள் இருக்கு அப்படின்றது. அப்ப இந்த மெக்கானிக்கல் பென்சில் டே அப்படின்றது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். மெக்கானிக்கல் பென்சில் டே எதுக்கோ நாள் கொண்டாடுறோம். மெக்கானிக்கல் கல்வி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்க நூல்கள்ல கூட பேனால நம்ம அடிக்கோடு இடுறதுக்கும் பென்சில்ல அடிக்கோடு இடுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. பேனா கொஞ்சம் மாதிரி இருக்கும், நம்ம பென்சில்ல பண்ணும்போது அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு, பின்னாடி படிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மெக்கானிக்கல் பென்சில் டே பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான பல செய்திகளை நாம நேயர்களோட பகிர்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். கண்டிப்பா நேயர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.